கற்பகம், நேராச்சு கிளம்பலையா? எங்கே? எங்கேயா? என்ன விளையாடுறியா? ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொல்லி உனக்கு தெரியாது? தெரியும். அதான் கங்காவும் செல்வாவும் போயிருக்காங்களே. அப்போ நீ சரவண கல்யாணத்துக்கு வர போறது இல்ல. என்ன எதுக்குங்க கூப்பிடுறீங்க? நான் எப்படி வர முடியும்? அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி வந்த? நம்ம புள்ள உயிரை அந்த டிஎஸ்பி காப்பாத்துனா அவன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம். அங்க வரலன்னா நல்லா இருக்காதுன்னு நீங்களும் உங்க புள்ளையும் மாத்தி மாத்தி வேப்பில அடிச்சுங்க. அதான் வந்தேன். அதே மாதிரி இப்போ வர வேண்டியதானே? அங்க குலசேகரன் இருப்பானே. என்ன பேசுற நீ? அவன் வராம எப்படி? சரி, அவன் வந்தா உனக்கு என்ன? அவனை கண்டாலே எனக்கு பிடிக்கல. இப்ப ஜெயிலுக்கு வேற போயிட்டு வந்திருக்கான். அந்த கோபத்துல என்ன முறைச்சு பாப்பான். உன்னால என்ன மன்னிப்பு கேட்க வைக்க முடிஞ்சதான்னு வேணும்னே என்ன வம்புக்கு இழுப்பா. என் மேல போலீஸ்ல புகார் கொடுத்து உன் மகனை வச்சு ஜெயில புடிச்சு போட்டியே, இப்ப வெளியே வந்துட்ட பாத்தியான்னு என்கிட்ட சவால் விடுவான். இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லுங்க? இது பாரு கற்பகம், இதுக்காக நீ கல்யாணத்துக்கு வராம இருக்கிறது தப்பு இல்ல. ராஜா தப்பா நினைக்க மாட்டான். கங்கா கட்டியும் செல்வா கட்டியும் நம்ம எங்கேன்னு கேட்கும் போது வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்கல்ல. எல்லாரும் நம்ம வருவோம்னு எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. அதான் நீங்க போறீங்களே. நீயே வரலன்னு சொல்லி கேட்பாங்களே. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்க. கற்பகம், என்னால போய் சொல்ல முடியாது. இது பாரு, குலசேகரன் விஷயத்தை பெருசுப்படுத்தாதே. நமக்கு ராஜா ரொம்ப முக்கியம். நீ வரலன்னா என்னமோ அவங்க மேலாம் தப்பு இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். கங்கா மனசும் ரொம்ப கஷ்டப்படும். நான் உங்களை போக வேண்டாம்னு சொல்லலையே, என்ன வற்புறுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். மனசுக்கு பிடிக்காத இடத்துல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் கற்பகம், ஏன் இப்படி யாருக்குமே பிடிக்காம நடந்துக்கிற? இது பாரு, எப்போ நடந்ததெல்லாம் எப்போ நினைச்சிட்டு இருக்க கூடாது. அது மறந்துடணுமா? அதை மறக்கலன்னா மனசுக்கு எப்போ பாரமாவே இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதும் அப்புறம் ஒன்னா சேர்ந்துக்கிறது தான் சொந்த பந்தம். கற்பகம், இப்போ நீ என் கூட கல்யாணத்துக்கு வர போறியா இல்லையா? எனக்கு சுய கௌரவம் ரொம்ப முக்கியம். சொந்த பந்தம் எல்லாம் அப்புறம்தான். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. இன்னொன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கல்யாணத்துக்கு போனமா வீட்டுக்கு வந்தமான்னு இருங்க. பொண்ணு மாப்பிளைய விருந்துக்கு கூப்பிடுறேன், மருந்துக்கு கூப்பிடுறேன்னு யாரையும் கூட்டிட்டு வராதீங்க. வர்ற கூட்டத்துக்கு என்னால சோறு ஆக்கி போட முடியாது. ஐயா சொந்தத்துல எனக்கு யாரையுமே பிடிக்கல, புரிஞ்சுக்கங்க. இந்த பூஜை சாமான எடுத்துட்டு போய் கழுவி வைனா அந்த அம்மா என்ன காணோம். எதுவுமே சரியில்லை. இளவஞ்சி, என்னடி அநியாயம். நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னத்த கஷ்டமா இருக்கு? காலையில ஆளா வந்த இட்லி பொங்கல் வடை கேசரின்னு மூக்கு பிடிக்க தின்ன. பத்தாவதுக்கு 3 காப்பி குடிச்சிருக்க, 2 கலர் குடிச்சிருக்க. இதுக்கு மேல உனக்கு என்ன கஷ்டம்? ஏண்டி, இதென்ன ஐயா விட்டு கல்யாணமா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இதென்ன ஐயா விட்டு கல்யாணமா? ஒரு ஏழை விட்டு கல்யாணம் கூட இதை விட இன்னும் நல்லா இருக்கும். போதும்க்கா, போதும். நம்ம கருவாயன் கட்டிக்க போறானே அந்த கண்ண விங்கன வடிவு, அவளுக்கு இதுவே அதிகம். பேசாம பிள்ளையார் கோயில்ல ஒரு தேங்காய் உடைச்சு தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கணும். ஐயா கிட்ட சொன்ன, அவராவது கேட்டாரு. ஆனா எங்க வீட்டுல இருக்காங்களே அதிரூப சுந்தரி, அவங்கதான் வேணான்ட்டாங்க. அது யாருடி? அது அதிரூப சுந்தரி? அதான் என் அத்தை நாச்சியார். இந்த வயசுலயும் அழகா செவப்பா தக தக நகை போட்டு சுத்துறாங்கல்ல, அவங்கதான். வாயை மூடிட்டு போடிட்டு சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நான் எவ்வளவு போராடினேன். அத்தைதான் என் பேச்ச கேட்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் தெரியுமா? இளவஞ்சி, பேசாம தாலி எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன், என்ன கல்யாணம் நின்று போயிடும்ல. இதுக்குதான் காலையில சொன்னேன், அதிகமா தின்னாதேன்னு. மூளைய வேலை செய்யல. வைக்கல. எங்கெங்கயோ குண்டு வைக்கிறான். இங்க ஒரு குண்டு வெடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். நான் அந்த அவசரத்துக்கு யோசிக்கிறேன். நீ 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 ஆள பாரு. முதல்ல திங்கறத நிறுத்து. உன்ன எடுத்து வை. போகணும்ல. தாலியை ஒளிச்சு வைக்கதான் தாலியை. எந்திரி. ஏய் இரு. பழம். சரி சரி ஏஞ்சிரு. மாவளை பிச்சு புடுவோம் பிச்சு. ரத்னவேல் வராம்பா. என்ன அவன் மட்டும் வர்றான்? தெரியலையா ராஜா? என்னடா இப்பதான் வர்றேன், நேத்தே வருவேன்னு எதிர்பார்த்தேன். ஆமாப்பா, நேற்று வெளியூர் போயிருந்தேன். ஆமா, கங்கா செல்வா இங்க?
ஆயக்குடியில இருந்து கிளம்பிட்டாங்களா, வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா சரி, சரி, சரி. சம்மந்தியமா வரலீங்களா? கிளம்புனா திடீர்னு தலைவலி வந்துச்சு, அதான் அவளால வர முடியல. அண்ணே, தாலி கட்டி முடிஞ்சதும் இப்படியே கிளம்பிடாதீங்க. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். ஆ, என்ன சம்மந்தியமா வராம போயிட்டாங்க, அதான் கஷ்டமா இருக்கு. கற்பகம் வரலங்கிறதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நான் கண்டிப்பா இருந்து சாப்பிட்டு தான் போவேன். சரிடா, உள்ள போய் வாங்க. உட்காரு. வாங்க. உள்ள. சரி, சரி, வாங்க. வணக்கம், வாங்க. வாங்க. யோ, வணக்கங்க. இன்னி நீ மட்டும் தான் இருக்க, அந்த ஆளை காணோம். வந்துருவாருங்க. யோ, கலெக்டர் வர நேரமாச்சியா, காரியத்தை கரெக்டா முடி. கவலையே படாதீங்க, கலெக்டர் வந்த உடனே வேலை முடிஞ்சிருங்க. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பண்ணு, ஏதாவது சொதப்பிடாத. அதெல்லாம் வரவே வராதுங்க. கரெக்டா குத்து. ரவி, சொல்லுங்க. எல்லா சாமான் இருக்குல்ல? எல்லாம் இருக்கு. ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க, உடனே நான் வாங்கிட்டு சொல்றேன். சரிங்க. ஜெயச்சந்திரா, மாமா எண்ணெய் ஊத்துமா. கங்காவும் கலெக்டர் மாப்பிளையும் அப்பவே புறப்பட்டேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களான்னு போய் பாரு. சரிங்க மாமா. அதிலே ஐயோ, ஏய், கண்ணு தெரியல உனக்கு? கண்ணு பின்னாடி வச்சு நடக்கிறியா? டே டே டே, தெரியாம பட்டுருச்சுடா. போய் தண்ணி போட்டு கழுவு. போ சரி, போ மாமா. போ. ஏமா, பார்த்து வரக்கூடாது. இல்லைங்கய்யா, அது வந்து எடுமா அத எடு. ஆ. போய் மறுபடியும் சந்தனம் கரைச்சி எடுத்துட்டு வா. சின்னம்மா, என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கீங்களே, உங்களை தான் என் அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். அம்மா மாதிரி என்னடி அம்மா? நான் தான் இனிமே உனக்கு அம்மா. என் கல்யாணத்துக்கு உங்க அம்மா தான் எனக்கு அலங்காரம் பண்ணி விட்டாங்க. அத நினைச்சா நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் வந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமா ஓடுதுடி. முத்தரசி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவ அம்மா உனக்கு துணையா 3 நாள் கூட இருந்தா. இன்னைக்கு அவ பொண்ணுக்கு கல்யாணம், நீ இருந்து அலங்காரம் பண்ற. அந்த புண்ணியவதி இல்லையே. அப்பத்தா, என்னோட கல்யாணத்துல என்ன பெத்த தாய் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வடிவு, என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. நீ எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா கழுத்துல தாலிய வாங்கிக்கிட்டு சரவணனோட நல்லபடியா குடும்பம் நடத்து. எனக்கு அது போதும்டி. இந்தா போட்டுக்க. நம்ம நிலைமைய பத்தியா? எல்லா வேலையும் நாமளே செஞ்சு தொலைக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? அக்கா, என்னடி அங்க பாரு, நடக்கிற கூத்து. கெட்டவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு சதி திட்டம் போடுறாங்க. ஏண்டி, இந்த அப்பாவிங்களை பார்த்தா கெட்டவங்கன்னு சொல்ற? படிச்சன உனக்கு என்ன தெரியும்? கெட்டவங்க மட்டும் இல்ல, முட்டாளுங்க. உங்க அம்மா கூடவா? எங்க அம்மா ஒரு பைத்தியம். பேசுறதுக்கு ஆளு கிடைச்சா போதும், லொட லொடன்னு ஏதாவது உளறி கொட்டிக்கிட்டே இருக்கும். உங்க அண்ணன் அது ஒரு எடுபடி. கங்காக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டே இருக்கும். உன் கொடுத்த சரவண அவனா? அவன் ஒரு ஜொல்லு பார்ட்டி. புடிச்சாலும் புடிச்சா பாரு ஒரு டப்பா கண்ணிய. என்னமோ உலகத்திலேயே பேரழகிய புடிச்சிட்ட மாதிரி அப்படியே சுத்திட்டு திரியறான். அந்த அப்பத்தாவா? எரியிற வீட்ல புடுங்கினது மிச்சம்னு நினைக்கிற கிழவி. வடிவு அவளா? அவ பார்த்தாலே இந்த பத்திட்டு எரியும். நானே? நீயா? நீ ஒரு முட்டாள். சொல்றத எதை ஒழுங்கா செய்ய மாட்டேன். 5-10க்கு அலையறவ. அப்ப நீ? நானா? நான் கோடீஸ்வரி, ஐயாவோட செல்ல மருமகன். இப்போ உனக்கு எதிரான வடிவு அந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளே. இந்த வடிவு வந்தா என்ன, அந்த மகாராணி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு என்ன? நான் ஐயாவோட மூத்த மருமக. சகல அதிகாரமும் என் கையில தான் இருக்கு. எல்லாரையும் பொம்மையா ஆட்டி வைப்பேன்ல, அதுக்கான மந்திரக்கோள் வித்த என் கையில மட்டும்தான் இருக்கு. இளஞ்சி, அது என்னடி மந்திரக்கோள் வித்த? அத நான் இப்ப சொல்ல மாட்டேன்.
இது எங்க வீட்டுக்கு மருமகளா வரும்ல, அதுக்கப்புறம் நீ பார்க்க தானே போற. அப்ப தெரியும் அந்த மந்திரக்கோள் வித்தை என்னன்னு. வா உள்ள போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். குடு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சுத்துறீங்களா? விடிஞ்ச மாதிரி தான். நான் ஒண்ணும் பண்ணல ஆத்தி. ஏண்டி என்ன பொண்ணு அலங்காரம் பண்றதை விட்டுட்டு எங்கடி போய் சுத்திக்கிட்டு வர? என்ன உன்னை மாதிரி வேலை இல்லாதவன் நினைச்சிட்டு இருக்கியா? ஐயா வீட்டு கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆமா ஆமா, நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியாதா? கூட இருந்து ஒழுங்கா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. ரொம்ப சிம்பிளா பண்றாரு. தெரியல நல்லா விரிவா பண்ணக்கூடியவங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வாங்கண்ணே, கொஞ்சம் முன்னாடி வந்துடக்கூடாதா? ஜெயச்சந்திரன் தம்பி எதுக்கு திடீர்னு சோப்பு சட்டை போட்டு வந்துருச்சு? கலெக்டரை முட்டுறதுக்கு பதிலாக இந்த தம்பியை முட்டுற போது பெரிய குழப்பமாயிருமே. சரி சரி, உள்ள போலாம் வாங்க. சார் வாங்க. ஐயோ எல்லாரும் உள்ள போயிட்டாங்களே. ஐயோ வாய்ப்பு இல்லாம போயிருச்சே. வாடா முத்து போலாம். திரும்பவும் வராமலா போயிருவாரு. அப்ப பாத்துக்கலாம். அண்ணி 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 எவ்வளவு சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? அண்ணி நீங்க தான் எங்க சரவணன் அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. நீங்க ரெண்டு பேரும் என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணி இனிமே நீங்க தான் எங்களுக்கு நல்ல அண்ணி. என்னமா என் மருமக ரெடி ஆயிட்டாளா? ஐயோ அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏ இளவஞ்சி, என்னடி மூஞ்சியை தூக்கிட்டு மூலையில நின்னுட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. சரி ஏய் எங்க போற? கூட இருந்து ரமாச்சாருவோட கல்யாண பொண்ண மணமேடை கூட்டிட்டு வாடி. ஆளப்பாரு. கூட்டிட்டு வரேன். என்ன சரவணா சொல்லுவாப்ல, நினைச்ச பொண்ணே கைப்பிடிக்க போற. சாதிச்சுட்டடா. டேய் எந்திரிச்சு வாடா, நேரமாச்சாம ஐயர் கூப்பிடுறாரு. அண்ணா ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேண்ணே. மாப்பிள ஹாஸ்டல் கரெக்டா இருக்கா? முன்னாடி கரெக்டா இருக்கு மாப்ள. டேய் என்ன நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற, நீ பாட்டுக்கு முடி முன்னாடி எழுதிட்டு சிகை அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. இருக்கிறதாண்டா இருக்கு. கல்யாணம் என்ன புதுசா கலையா வந்துற போகுது. உனக்கு எதுவும் வராது, எந்திரிச்சு வா. டே கோவிந்தா, முதல்ல உன் கையை உடைக்கணும்டா. கண்ணாடி கீழே இருக்குடா. இறக்குடா. டேய் மாலை எடுத்துட்டு வா. போ சரவணா, நான் எடுத்துட்டு வரேன். அதுக்கு ஒரு ஆளா? நேரண்டா வா. மாப்பிள்ளைன்னா ஒரு நாள் தான் வா. ஓம் வாகர்த்தாதி சம்பர்த்தோ வாகர்த்த பிரதிவத்ரஜே ஜெகத பிதரோ. வாங்க வாங்க. கவின் கவீனா உபமஸ்ரமஸ்ரமம். பொண்ணை அழிச்சிடுவாங்க, முகூர்த்தத்துக்கு நாழி ஆகுது. அண்ணி உங்களை பார்த்தோன்னே சரவணன் அண்ணன் மயங்கி வந்து போறாரு. எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். நமோ விராதபதஜே நமோ கணபதஜே நம பிரதமபதஜே நமஸ்தே ஸ்தலம்போதராஜ. ஏகதந்தாஜ விக்ன விநாசினே வஸ்வதாஜ ஸ்ரீவரதமூர்த்தஜே நமோ நமः. தற்புருஷாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே. உட்காருங்க. தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஏகதந்தாஜ வித்மஹே வக்ரதுண்டாஜ தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். सर्वस्याब्दे सर्वचतुर्थे सर्वमेव तेनाप्नोति सर्वं त्यजति यो वेदां ब्रह्मणो वेदां. இதாங்க, இதை எடுத்துன்னு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு வாங்க. ஓம் சர்வஸ்யாப்தே மருமகளை பத்தியா ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிறா. सर्वं जयति
यो वेदां ब्रह्मणो वेदामृतेनामृतां पुरन् तस्मै ब्रह्म च சாமி, நெய்யை நல்லா ஊத்துங்க, அப்பதான் புகை வராம இருக்கும். त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुण्यवर्धनम् यमामृताहादे ॐ हिरण्यवर्णां हरणीं सुवर्णरजस्रजां चन्द्रां हिरण्मये लक्ष्मीं जातवेदो महावः तां महावगजातवेदो लक्ष्मीं मणपकामणीं यस्यां हिरण्यं विन्देजं तामस्यं पुरुषाणकं महादेवी च विद्महे विष्णुपत्ये च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् गट्टी मेलम ओम सर्वमंगल मांगल्ये दंगो मांगल्य धारण பண்ணுங்க சிவே சர்வார்த்த சாதிகே நாடி ஆகிறது புடிங்க என்ன தயங்குறேல் மாங்கல்யத்தை வாங்குங்க இந்தாங்க தாலியை புடிங்க குலசேகர மாமா வரணும். அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் தாலி கட்டுவேன். சரவணா, என்னடா திடீர்னு இப்படி சொல்ற? டேய், மரியாதை மனையில உட்காந்து தாலி கட்டுறா. முடியாதுமா. தாய் மாமன் ஒருத்தர் இருக்கும்போது அவர் இல்லாம நான் தாலி கட்ட மாட்டேன். டேய், உட்காந்து தாலியை கட்டுறா. முடியாதுமா. மாமா வராம நான் தாலி கட்ட மாட்டேன். டேய், என்னடா மாம? பெரிய மாம. முதல்ல அவர் எனக்கு அண்ணன், அதுக்கப்புறம் தான் உனக்கு மாம. அவர் நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம நானும் ஐயாவும் முறைய பத்திரிக்கை வச்சோம். எங்க அண்ணன் ஐயாவை மதிச்சு வந்திருக்கணும், ஆனா வரல. மாமன்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு உன் மேல பாசம் இருந்தா கல்யாணத்துக்கு வந்திருப்பாருல்ல, வரலையே. அப்படிப்பட்ட மாம வந்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்ற. டேய் டேய், மரியாதையா உட்காந்து தாலி கட்டுறா. உட்காந்து தாலி கட்டுறா. ஆச்சே, கொஞ்சம் பொறுமையா இரு. சின்ன வயசுல இருந்து மாமன் கூட சுத்தின பைய தாலி கட்டும்போது தாய் மாமன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. இப்ப என்ன, நான் போய் அவனை கூட்டிட்டு வர்றேன். ஐயா, அப்பா வேண்டாயா. உங்களை மதிக்காத எங்க அண்ணனை மதிச்சு நீங்க போய் கூப்பிடணுமா? வடிவு 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 வடிவு